இந்த அகாடமிக் இயரில் என் குழந்தைய ஸ்கூல் சேர்க்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த 5 ஏரியாஸ் நீங்கள் குழந்தைங்க கூட ஒர்க் பண்ணியே இருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ட்ரோ அவங்களுக்கு கொடுத்துருக்கணும். சின்னதாக இல்லை, ப்ரீஃப் இன்ட்ரோ அவங்களுக்கு கொடுத்துருக்கணும். இந்த 5 ஏரியாஸ் என்னென்ன, அவங்க ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படி இன்ட்ரோ கொடுக்கலாம் அப்படின்ற பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன். வெல்கம் டு ஆர்க் நைட் ட்ரீம் சேனல். நான் தமிழ்வாணி வினோத்குமார். குழந்தைங்க ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும்னா, செல்ஃப் ஈட்டிங், ஸ்லீப்பிங் ரொட்டீன், டாய்லெட் ட்ரைனிங், ஷேரிங் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இந்த 5 ஏரியாஸ் ட்ரெயின் பண்ணிட்டோன்னா குழந்தைங்க ஹாப்பியாக ஸ்கூல் போக வர ஆரம்பிச்சிருவாங்க. நமக்கும் எந்த டென்ஷனும் இல்லை, டீச்சர்ஸ்க்கும் டென்ஷன் இருக்காது. ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா செல்ஃப் ஈட்டிங். நம்ம வீட்டில் இருக்கிறப்ப குழந்தைங்களுக்கு டிவி பார்த்து, ஃபோன் பார்த்து அப்படிலாம் நம்ம சாப்பாடு ஊட்டிகிட்ருப்போம். அவங்க விளையாட வச்சு அப்படிலாம் ஊட்டியிருப்போம். ஆனால் ஸ்கூலில் போய்ட்டு இந்த ஆப்ஷன் எதுவுமே இருக்காது. அவங்களா தான் செல்ஃபாக தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஒரு டீச்சர் வந்து 10 பிள்ளைங்களுக்கு 20 பிள்ளைங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு ஊட்ட முடியாது. ஆயமாக இருந்தாலுமே அவங்களாலையும் ஊட்ட முடியாது. ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்கள ட்ரெயின் பண்ணி அனுப்பிச்சிடணும். நீ ஸ்கூலில் போனால் நீ தான் சாப்பிட்ணும். இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. அந்த ஒரு வாரத்துக்குள்ளே ஓரளவுக்கு அவங்களா சாப்பிட்ற அளவுக்கு நம்ம கொஞ்சம் ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிடணும். செகண்ட் ஒன் ஸ்லீப்பிங் ரொட்டீன். இப்போ குழந்தைங்க லேட்டாக எழுந்திரிச்சாங்கன்னா அவங்கள ஹரிபரியாக கிளப்பி அந்த டேவே வந்து அவங்களுக்கு ரொம்ப போரிங்காக போயிடும். டேவே கொலாப்ஸ் ஆகிடும். அவங்கள ரொட்டீன் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஏற்கனவே அவங்க ஸ்கூல் போகிறதால அவங்க டெய்லி ரொட்டீன் சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் லேட்டாக குழந்தைங்க எழுந்திரிச்சு அவங்கள ஹரிபரியாக கிளப்புறது அவங்கள இன்னும் கொஞ்சம் ரொட்டீன் சேஞ்ச் ஆகி அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிவிடும். இதுக்கு என்ன பண்ணலான்னா, குழந்தைங்கள கொஞ்சம் முன்னாடியே ஏர்லியராக தூங்க வச்சிடணும். குழந்தைங்க ஒரு 6 மணிக்கு நம்ம எழுந்திரிக்க வைக்கணும். காலையிலனா நைட்டு ஒரு 7 மணிக்கெலாம் சாப்பாடு கொடுத்து அவங்கள தூங்க வச்சிடணும். அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிக்குவாங்க. அவங்க டேயில் எந்த கொலாப்ஸும் இல்லாமல் அவங்க ரொட்டீன் கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் ரொட்டீன் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதை அப்படியே அவங்க கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. தேர்டு ஒன் டாய்லெட் ட்ரைனிங். அவங்களுக்கு டாய்லெட் ஸ்கூலில் போய்ட்டு டாய்லெட் வருது இல்லை சுச்சா வருது அப்படின்னிங்கன்னா அவங்க டீச்சர்கிட்ட சொல்ல தெரிஞ்சிருக்கணும், இல்லை ஆயாமக்கிட்ட சொல்ல தெரிஞ்சிருக்கணும். அவங்களுக்கு தெரியலன்னா பேண்டஸ்லேயே போயிடுவாங்க. அது ரொம்ப கஷ்டமாயிடும் க்ளீன் பண்ணுறதுக்கு. அப்போது அவங்க வந்து மூஞ்சி காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம குழந்தைங்களால அது தாங்க முடியாது. ஸோ ஒரு மாதிரி அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, உனக்கு அட்லீஸ்ட் டாய்லெட் அவங்க ட்ரெயின் ஆகலைன்னா டாய்லெட் வருது அப்படின்றதாச்சும் அவங்க டீச்சர்கிட்ட சொல்ல தெரிஞ்சிருக்கணும். ஃபோர்த்து ஒன் ஷேரிங். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்க வந்து பென்சில் கேட்டாலோ இல்லை ஷார்ப்னர் கேட்டாலோ எரேசர் கேட்டாலோ நம்ம குழந்தைகிட்ட இருந்தனா அவங்க ஷேர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஆனால் ஷேர் பண்ண திங்ஸை வாங்கி மறுபடியும் வச்சுக்க தெரிஞ்சிருக்கணும். நீ யாராவது கேட்டால் நீ கொடுக்கணும். தட் சேம் டைம் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு ரிட்டன் வாங்கி வச்சுக்கோ, ஏன்னா இது உன்னோட பொருள் அப்படின்றதையும் சொல்லி கொடுக்கணும். அவங்க ஏதாவது கேட்டால் நீ கொடுக்கணுன்றதையும் சொல்லி கொடுக்கணும். உன்னோட திங்ஸை மிஸ் பண்ணாமல் நீ எடுத்துகிட்டு வரணும் வீட்டுக்கு அப்படின்றதையும் சொல்லி கொடுக்கணும். மற்றவங்க பொருளையும் நீ வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது, தெரியாமல் கூட எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம எப்படி திங்ஸ் வச்சுருக்கோமோ அதே மாதிரி அது அவங்களோட திங்ஸு அப்படின்னு சொல்லி பசங்களுக்கு புரிய வைக்கணும். இந்த ஷேரிங் குழந்தைங்க உடனே கற்றுக்க மாட்டாங்க. அவங்க டே டு டே ஸ்கூலுக்கு போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் மட்டும்தான் கற்றுக்குவாங்க. ஃபிஃப்த்து ஒன் கம்யூனிகேஷன் ஸ்கில். குழந்தைங்களுக்கு ஏதோ தேவை அப்படின்னா டீச்சர்ஸ்கிட்ட சொல்ல தெரிஞ்சிருக்கணும். அவங்க பாத்ரூம் வருதுன்னு சொன்னால் டீச்சர்கிட்ட சொல்ல தெரிஞ்சிருக்கணும். அவங்களுக்கு ஒரு வேளை வயிறு வலிக்குது அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்குவோம், பிள்ளைங்க அழுதா தெரிஞ்சுக்குவோம். ஆனால் டீச்சர்ஸ்க்கு தெரியாது, ஏன்னா அவங்க புது பிள்ளைங்கன்றதால அவங்களுக்கு தெரியாது. ஸோ வயிறு வலிச்சுன்னா கூட டீச்சர்ஸ்கிட்ட சொல்ல தெரிஞ்சிருக்கணும். தலை வலிக்குதுன்னா டீச்சர்கிட்ட சொல்ல தெரிஞ்சிருக்கணும். எல்லாத்துக்குமே அவங்களுக்கு என்ன தேவைன்றதை டீச்சர்கிட்ட கம்யூனிகேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் நம்ம முன்னாடியே குழந்தைங்கக்கிட்ட நீ ஸ்கூலுக்கு போனால் இது டீச்சர்கிட்ட பேசணும், உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இது பேசணும், டீச்சர் கேட்டால் நீ பதில் சொல்லணும் அப்படின்றதெல்லாம் நம்ம முன்னாடியே ஏர்லியராக குழந்தைங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லி புரிய வச்சுருக்கணும். குழந்தைங்களுக்கு ஸ்கூலை பற்றின இன்ட்ரோ எப்படி கொடுக்கணுன்னா, அவங்க ஸ்கூல் எந்த மாதிரி இருக்கும், என்ன கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்கும், அந்த ஸ்கூலோட என்ட்ரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லணும். அவங்க கிளாஸ் டீச்சர் ஜென்ஸா லேடிஸா அப்படின்னு சொல்லணும். நம்ம பிள்ளைங்க ஸ்கூலில் போயிட்டு எதில் உட்காருவாங்க, சேரில் உட்காருவாங்களா இல்லை பெஞ்சில் உட்காருவாங்களா, அவங்களுக்கு செப்பரேட்டாக டெஸ்க் இருக்குமா இல்லை எல்லாருக்குமே சேர்ந்து ஒரே டெஸ்க்கா அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். உங்கள் கிளாஸில் இவ்வளோ பேர் உன் கூட சேர்ந்து படிப்பாங்க, அவங்க எல்லாருமே உன்னோட ஏஜ் குரூப் பசங்க, ஒன்றை மாதிரி அவங்களும் புதுசாகவே ஸ்கூலுக்கு வருவாங்க, அவங்களுக்கு ஒன்றை மாதிரி க்யூட்டாக தங்கச்சி இருக்கலாம், அண்ணா இருக்கலாம், அக்கா இருக்கலாம் அப்படின்றதெல்லாம் எல்லாமே சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சுருக்கணும் முன்னாடியே.
எல்லாத்த விட முக்கியமானது என்னென்னா, நம்ம சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ ஒரு பையில் பென்சில், ஸ்லேட்டு, நோட்டு ஒன்று கொடுத்து கிளப்பி விட்டுட்டாங்க ஸ்கூலுக்கு. ஆனால் நம்ம இப்போ அப்படி பண்ண முடியாது. அவங்களுக்கு எல்லா திங்ஸுமே வாங்கணும். பேக்கு, எரேசர், ஷார்ப்னரு, பென்சில், ஜாமெண்ட்ரி பாக்ஸு, லன்ச் பாக்ஸு, ஸ்நாக்ஸ் பாக்ஸு எல்லாமே நிறைய அவங்களுக்கு தேவைப்படுது. அவங்களோட யூனிஃபார்ம் இன்னும் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் 3-4 டேஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவை, என்ன நீடட் இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு எல்லாமே நீங்கள் ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து வாங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது போல் இன்னும் நிறைய திங்ஸ் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசை எனக்கு. ஸோ என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து வரணுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.